ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓஜின் அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓஜனுக்கு நம்ம ரியல் பேரண்ட்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, இதுக்கப்புறம் அவன் நம்மளை ரியல் அம்மா அப்பா மாதிரி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதுக்கு வந்துட்டு ஓஜன் அப்பா என்ன சொல்வார்னா, அப்பெல்லாம் அவனுக்கு கிடையாது, இன்னை வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவன் கொடுத்துட்டு இருந்திருக்கான். இன்னைக்காச்சும் ஒரு டைமாச்சும் நம்மளை அது மாதிரி சொல்லி காமிச்சிருக்கானா. ஓஜன் ரொம்ப நல்ல பையன், அதுவும் உன்னோட வளர்ப்பு கண்டிப்பாக நல்ல பையனாக தான் இருப்பான், நீ எது நினச்சும் ஃபீல் பண்ணாது அப்படின்ட்டு ஆறுதலாக சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பானா. ஸோ அந்த மீட்டிங்கில் தேரி மட்டும் இருந்திருக்க மாட்டான். ஏன்னா கம்பெனி தேரியை பற்றி தான். ஃபஸ்ட்டு எடுத்தனுமே ஹீரோ என்ன சொல்லுவானா, ஷேர் ஹோல்டர் அதிகமாக வச்சுருக்கிறது வந்துட்டு இப்போ ஹீரோ தான். ஸோ ஹீரோ வந்துட்டு யார் சிஓ அப்படின்னு சொன்னாலுமே இருக்கலாம், இல்லை ஹீரோ கூட சிஓவாக இருக்கலாம். ஸோ ஹீரோ என்ன பண்ணுவானா, சிஓ போஸ்டிக் வந்து நான் இருக்க போகிறது கிடையாது, நான் யாரை சொல்கிறேன்னா சேர்மனோட பையன் தான் இந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படிங்கும்போது, சேர்மன் பையனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து டியான் எந்திரிக்க சொல்லி இவர் தான் சேர்மன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்ட்ரோ பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும், என்ன இந்த பையன் வந்துட்டு ஜஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ டியானும் எல்லாருக்கும் வணக்கம் வைப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நான் ஏன் இவனை சிஓவாக மாத்திரன்னா, சேர்மனோட பையன் சொல்லிட்டு எடுத்தோடனே அதிகார பெரிய போஸ்டிங்கில் அவன் இல்லை, அவன் எடுத்தோடனே ஸ்டார்டிங் சின்ன ஒரு ஏர்டனாக இருந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்போ இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான். ஸோ இவனோட கனிவு, அதுக்கப்புறம் இவனோட பொறுமை, இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக இவனுக்கு சிஓ போஸ்ட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவார். ஸோ இதை வந்துட்டு யாராச்சும் அப்போஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஓகே சிஓவாக இருக்கலான்ட்டு. அது இல்லாமல் இப்போ சிஓவாக இருக்க தேரியை வந்துட்டு நான் பதவியிலேருந்து தூக்குறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்க இதை கம்பெனிலேயே ஒர்க் பண்ணக்கூடாது, அவங்க என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறான். அவன் டூஹி அடிச்சிருப்பான்னு அந்த வீடியோ வந்துட்டு சன்கீக இருக்கும்ல, ஸோ அந்த வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம கீழே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை வந்து தேரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ இது அரசல் பெருசெல்லாம் நான் கேள்விப்பட்டோம், அப்போ இதெல்லாம் நடக்குது தானே, அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சே டூஹி அதெல்லாம் உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் வந்துட்டு சிஓ போஸ்டிங்கில் தேரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டியானும் அதான் சொல்லுவான், அவங்க வந்து என்னதான் என் அக்காவாக இருந்தாலும் பண்ண தப்பு தான், ஸோ அவங்களை இந்த வேலையை விட்டு தூக்குறேன், இந்த கம்பெனி விட்டு தூக்குறேன், அவங்களுக்கும் இந்த கம்பெனிக்கு இதுக்கப்புறம் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, சேர்மன் மேலே இருக்க தப்பு எல்லாமே வந்துட்டு காங் தான் பண்ணியிருக்காரு, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, இதுக்கப்புறம் வந்துட்டு காங்கே வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேடி வந்துடுவான். என்ன ஓஜின் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பாலாம். அப்போ ஓஜின் வந்துட்டு நீ இந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணுற, சிஓ போஸ்டிங் இதுக்கப்புறம் உன் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு டூஹி வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். இப்படி இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஓஜின் தான் வந்துட்டு ஃபுல் ஷேர் ஹோல்டரில் பாதியே ஓஜி தான் வாங்கியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான். ஓகே ஃபைன், நம்மளுக்கு அந்த 10 மில்லியன் வராட்டி என்ன, ஓஜின் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் வந்து தேடி வந்து டியானை வந்து பார்ப்பான், என்ன டியான் இது, நீ இந்த பதவியிலேருந்து ரிசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஆனால் டியானை வந்து மதிக்க கூட மாட்டான். அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும், கோவமாக போயிடுவா. இங்கே பார்த்தீங்கன்னா டூஹிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், டேரிக்கெலாம் செம்ம கடுப்பாக இருக்கும். ஒன்று அடித்த வீடியோ எப்படி வந்துட்டு எல்லாருக்கும் போச்சு, எப்படி வந்துட்டு ஓஜனுக்கு போச்சு, இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோபப்பட்டு இருப்பான். ஆனால் இவ கோபப்பட்டு இருப்பான், ஆனால் டூஹி இதை பற்றி எதுவுமே கேர் பண்ண மாட்டான். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு மட்டும்தான், இதுக்கப்புறம் ஓஜின் வந்துட்டாரு, ஸோ அவர் தான் எல்லா சொத்துக்கும் வாரிசுன்னு சொல்லிட்டு ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டு டேரி எதிர்க்காம, என்ன பணக்கார வீட்டு பொண்ணு தானே, ஸோ டேரி எதிர்க்காத அளவுக்கு இவ இருக்கா. ஆனால் டேரி வந்து செம்ம கானில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே கதைச்சி போட்டுருப்பாள். ஆனால் இவன் சந்தோஷமாக வந்து சிரிச்சுட்டு இருப்பான், உனக்கு இதெல்லாம் வேணும் டேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து சிரிச்சுட்டு இருப்பான். இதுக்கப்புறம் ஓஜனை வந்து நம்ம இயற்கையை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்துட்டு நினச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சேர்மன் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுறாரு, அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவர் வெளியே வந்துட்டு அசிஸ்டன்ட் தான் பார்க்குறேன்னா எல்லாத்துக்குமே வந்து அசிஸ்டன்ட் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அது இல்லாமல் தான் பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பார்ல, இதெல்லாம் கேட்டுட்டு அசிஸ்டன்ட் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே விடிவு காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு ஹீரோயின் அம்மா வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நன்றி சொல்லிட்டு இன்னும் ரொம்ப நாள் வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அது இல்லாமல் உங்கள் வீட்டில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன், எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நன்றி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தான் பையனை போய் ஹக் பண்ணிப்பாங்க, ரொம்பவே தேங்க்ஸ்டா, நிறைய ப்ரூஃப் வந்து எனக்காக நீ கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், ரொம்பவே தேங்க்ஸ்டா மகனி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிப்பாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்னோட அம்மாவை என்ன பண்ணுவாங்கன்னா போய் பார்ப்பாங்க, மின்னியோட அம்மாவும் எங்கே என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு மாதம் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாரு, அவர் வந்துட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அவர் பண்ண தப்புக்கு தான் பாவம் பண்ணிப்பா அந்த கோயிலை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தார், இப்போ அவர் கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் எங்கே போயிருப்பான்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. டூஹியை வந்து தேடி வந்து அடிச்சிருப்பாள், ஸோ அவளுக்கு வந்து காயெல்லாம் பட்டிருக்கோம்ல, ஸோ மெடிக்கலில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு என்னாச்சு அவங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு உள்காயம் வெளிக்காயம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃபுல் ஸ்டடியுமே டூஹியோட எல்லா ஸ்டடியுமே வந்துட்டு ஹீரோ எடுப்பான். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா,
போன மாதம் வந்துட்டு அவங்க வந்து மெடிக்கல் செக்அப்க்கு வந்தாங்க. ஸ்டோட்டில் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது, வேறு ஆளே வந்து மெடிக்கல் செக்அப் கொடுத்த மாதிரி இருக்குது. இந்த மாதம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து மாறி மாறி இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஹீரோக்கு இன்னுமே டவுட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சன்கியை மீட் பண்ண போயிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி டூகி சொல்லியிருப்பாள் சன்கியில் தான் வந்துட்டு ஓஜின் டிஸ்டர்பாக இருக்காருன்னு. ஸோ அவங்க மீட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பாருமா, என் பையன் வந்து நல்லா வரணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு புரியுது உனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, உனக்கு வந்துட்டு பேபி இருக்குது, ஃபேமிலி ரன் பண்ணணும். ஆனால் இருந்தாலுமே ஓஜினுக்கு வந்து இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அவன் ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் எல்லாம் நீ வந்துட்டு எந்த டிஸ்டர்போ பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கைண்டாக தான் பேசுவாங்க. ரொம்ப திமிர் பிடிச்சவங்க மாதிரி பணக்காரங்க மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. ஸோ ஹீரோயினும் ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பா, நான் இதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் இவங்களும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாள். அப்போ டியாங் வருவான். டியான் பொக்கையோட வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு பொக்கே கொடுப்பான். நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருப்பீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே வந்து கொடுப்பானா. ஹீரோனுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியாது, என்ன இப்போ பொக்கே கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோனுக்கு வந்து ஒரு ஞாபகம் வரும். ஸோ ஹீரோனுக்கு வந்து டைவர்ஸ் ஆன டைமில் வந்துட்டு இவன் வந்து பொக்கே வந்து கொடுத்துருப்பானே. ஸோ அது வந்து ஞாபகம் வரும். அப்போ அன்றைக்கி பொக்கே வந்து கொடுத்தது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. ஐயன் எனக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் ஓப்பனாகவே சொல்லிடுவான், இங்கே பாருங்கள் சார், நான் உங்களை வந்து விரும்புகிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிவிடுவான். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இது, நம்ம இவனை தம்பி மாதிரி தானே பார்த்தோம், இவனை இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் விலகி வந்துட்டு, சாரி நீ இந்த நினப்பில் இருப்ப எனக்கு தெரியாது, நான் உன்னை வந்துட்டு ஒரு பிரதராக மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா அந்த பொக்கையை வந்து ரிட்டன் கொடுப்பான். அப்போ வந்து கேட்பான், அப்போ உங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அப்போ உங்களுக்கு ஓஜின் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கேட்பான். இல்லை நான் எதுவும் இதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை, என் மனசில் ஒருத்தவர் இருக்கார், அது ஓஜினா எனக்கு தெரியல, என் மனசில் ஒருத்தவர் இருக்கார், அதை பற்றி நான் இப்போதைக்கு வெளியே பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாளாம். ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதெல்லாம் வந்துட்டு டூஹி வந்து பார்த்துருவா. டூஹிக்கு செம்ம காண்டாகும். ஓ இவன் தான் வந்துட்டு பெட்டியான ஏர்லைனோட பையன் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிடுச்சுல்ல, மீட்டிங்கில் வந்து பார்த்துருப்பாள். ஸோ எல்லாருமே வளைச்சி போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பா. வீட்டுக்கு வந்துட்டு கேட்பான், பரவாயில்ல உனக்கு எந்த திறமையும் கிடையாது, நீ புத்திசாலி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் உங்ககிட்ட பெரிய டேலண்ட் இருக்குது, பணக்கார பையனாக வந்துட்டு மடக்கி போகிறதுலாம் உனக்கு டேலண்ட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசுவாளா. ஹீரோனுக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். இங்கே பாரு டூஹி, நீ யாரை பார்த்து தப்பாக பேசிகிட்டு இருக்க, உன்னோட சிஸ்டர் என்ன தான் நீ தப்பாக பேசிகிட்டு இருக்கங்கும் போது, ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீ ஓஜின் பக்கம் வந்துடாத, ஓஜின் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரன் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு, எனக்கு 10 மில்லியன் ஒன்னாலே ஸ்பாயில் ஆகிடுச்சு, ஆனால் இதுக்கப்புறம் ஓஜினால எனக்கு நிறைய லாபம் இருக்குது, நிறையா வந்துட்டு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ ஓஜினை வந்துட்டு லவ் பண்ணலையா, நீ எதுக்கு காசுக்காக தான் பண்ணுறியாங்கும் போது, ஆமாம் நான் காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு ஓஜின் மேலே எனக்கு லவ்வே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு வந்துட்டு ஷாக் ஆகிடுது இவளுக்கு. நீ இப்போது லவ் பண்ணலன்னா அப்போ எது கல்யாணம் பண்ணிக்கிறங்கும் போது, இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பலர்னு ஒரு அறை. இவ ஹீரோயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கே மாட்டான். இப்படி இவ அறையில் வந்துட்டு செம கோவம் வந்துடும் ஹீரோயினுக்கு. என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் உன்னோட அக்கா, நீ என்னை வந்துட்டு கை உங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த வாட்டி பலர்னு அரைஞ்சிருவான். இங்கே பாரு, நீ அவளை லவ் பண்ணிட்டு இருக்கதான் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் நீ லவ் பண்ணாமல் ஏன் இப்படி கல்யாணம் பண்ணி அவர் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்க, ஓஜின் ரொம்பவே நல்லவர் அப்படிங்கும்போது நீ எதுக்கு ஓஜினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், எனக்கு தெரியுது உனக்கு வந்துட்டு ஓஜின் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போல்லாம் உன்னோட ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடுச்சு, இப்போ நீ அடிக்கிற அளவுக்கு நீ தைரியமாக வந்துட்ட, ஸோ நீ பழைய சன்கி கிடையாதுன்னு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு விஷயம், ஓஜின் எனக்கு மட்டும்தான், ஓஜின் வந்துட்டு உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணுவார், நீ தான் வந்துட்டு ஒர்க் பண்ணியோ, இந்த 1 மந்த் நீ தான் வந்தியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் யோசிச்சுட்டு இருக்காரு. நீ தகுந்த மாதிரி ஒழுங்காக நடந்துக்கோ, எனக்கு 2 பேரையும் ஸ்பாயில் பண்ணாத, எனக்கு ஓஜின் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நீ நல்லா வந்துட்டு எங்கள் 2 பேர் லவ்வையும் பிரிச்சிடாது அப்படின்னு சொல்கிறான். இங்கே லவ்வே இல்லை, எங்கே லவ்வுங்கிறா. அதுக்கப்புறம் ஓஜின் தான் கால் பண்ணி கூப்பிட்றாரு, ஒரு எமர்ஜென்சி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. வீட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்துட்டு கட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி கட் பண்ணிட்டு இருக்கான்னா, ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருப்பாள், மீன் கட் பண்ணும் போது அந்த கத்தியெல்லாம் சீவிருப்பாள், அதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னா ஹீரோயின் மேலே தான் டவுட்டாக இருக்குல்ல. அப்போ ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாள். மீனோட பேரும் தாப்பாக மாற்றி சொல்லுவான். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவ தான் சொல்லியிருக்காள் ஓஜின் வந்து உன்னை டவுட் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு தகுந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லியிருப்பாள். ஸோ அதுக்காக தான் வந்து ஓஜின் வந்துட்டு கூப்பிட்டு வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு. என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க, இந்த மீனை ஏன் கட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மீனோட பேரை மாற்றி சொல்கிறான். அப்போ வந்துட்டு ஓஜின் சொல்கிறாரு, இந்த மீனுக்கு வேறு பேர் இருக்குது, இதுவுமே ஹீரோயின் தான் சொல்லியிருப்பான். ஸோ அதை வச்சுட்டு சொல்கிறாரு, இந்த மீன் வந்துட்டு இந்த பேர் கிடையாது, இந்த மீனுக்கு வேறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனோட ரியல் பேரை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சமைச்சு வச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டாருன்னா ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேர் மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஹீரோயின் மாதிரியே வந்துட்டு அந்த ஷேக்லாம் பண்ணி வந்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஹீரோயின் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து ரொம்ப சமத்தாக இருக்கா.
ஓகே நம்ம வந்து சொல்லிடக்கூடாது, நான் தெரிஞ்சிடக்கூடாது, ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கேஷுவலாக இருக்கா. இதெல்லாம் பார்க்குற ஓஜனுக்கு இவங்க எதுவுமே பார்த்து ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு ஆள் மனசில் இந்த பொண்ணு தான் நம்ம கூட இருந்தது, நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே சங்கி மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் தான் பண்ணுறாங்க. இவ ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கா. இவ எதுவுமே வந்து மூச்சே இல்லை. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போவான். இங்கே பாருங்கள் சன்கி, நான் இப்பயே சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் 2 பேரும் கல்யாணம் வருது. சொல்லுங்கள், நான் உங்களை தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் தானே அது. ஸோ நீங்கள் மாற்றி தானே வந்திருக்கீங்க, நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், இந்த கல்லில் நான் லவ்வாக பார்த்தேன், உங்களுக்கும் என் மேலே வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது, இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணதுக்கு கிட்ட போகும்போது ஹீரோயினால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அவளை உஷாராயிடுவா. ஐயோ நம்மளோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு டக்குன்னு வந்து தள்ளி விட்டுட்டு, ஸோ நீங்கள் இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு, நான் வந்துட்டு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆன பொண்ணு, ஸோ அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி பேசி விட்டுருவாளா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அவனே விலகி நின்றுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிடுவா. அவளே வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிருப்பா. நெக்ஸ்ட் டேரி வந்து வீட்டுக்கு வருவா. டேரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாவை பார்த்துட்டு ஷாக் ஆகிடும். அப்போ உங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏம்மா அப்பா வீட்டுக்கு வந்தது உனக்கு சந்தோஷம் இல்லை தானே, எனக்கு தெரியும் உனக்கு சந்தோஷம் இருக்காந்துட்டு. ஆமாம் எனக்கு சந்தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். நீ என்ன பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவார் உன்னோட ஹஸ்பண்ட். அவன் மேலேயே வந்துட்டு கேஸ் போட்டு இப்போ அவனுக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. ஒரு 2 ரவுண்டு திருப்பி இன்வெஸ்டிகேஷன்னா அவன் தான் கன்ஃபார்ம் ஆகிட்டோன்னா அவன் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். அப்படிங்கும்போது அப்பா எனக்கு என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க, ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன நினச்சிட்ருக்கு, இது என்னோட வீடு அப்படின்னு சொல்வார். அப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, நீ இதே எம்மில் பாசமாக இருப்பீங்களேங்கும்போது, ஆமாம்மா நான் பாசமாக இருப்பேன். ஆண்டில் எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி தான், தன்னோட பசங்க முதுல குத்துனா கூட அவங்களுக்கு வந்து தான் குழந்தைங்களை ரொம்பவே பிடிக்கும், அவங்க தான் விட்டுட்டு போவாங்க. ஆனால் தெரியும் விஷயத்தில் நான் அப்பா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் அப்படியே பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி அப்படியே பணிவாக பேசுவாங்க. அதேமாதிரி டேரி பேசுகிற மாதிரி இவரும் பேசுவார். ஆனால் ஒன்று டேரி, இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் அப்படிங்கும்போது டேரி வந்துட்டு கோவப்படுவா. என்னது நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் இருக்கார்ல அவரை அரைஞ்சி ஃபஸ்ட்டு இந்த ஆளை வீட்டை விட்டு வெளியே போங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வேலைக்காரங்களாம் கூப்பிட்டு வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்களா. அவங்க எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. சேர்மன் என்ன சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் முடியாது டேரி, நீ தான் வெளியே போய் ஆகணும், ஸோ டேரி எடுத்து அழைச்சிட்டு போய் வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சொத்து எல்லாமே சேர்மன் பேரில் தான் இருக்குது. அங்கே இருக்கவங்கலாம் சேர்மனுக்கு தான் பணிவாக பேசி ஆகணும், ஏன் சேர்மன் தான் ஓனர். ஸோ டேரி என்ன பண்ணுவாங்கன்னா அடித்து தொத்தக்கூடியே வந்துட்டு வெளியே தள்ளி விட்டுருவாங்க. நீ திரும்ப நினச்சி பார்க்குறா, நான் ஒரு நாள் கூட திருந்துற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ காங்க வந்துட்டு அப்பப்போ வந்து விட்டுறாங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, இன்னும் 2 3 நாளில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து 2 இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இவன் செம கானில் இருக்கான். டேரியை வந்துட்டு வெளியே வர துரத்துருவாங்களா. டேரி இந்த பக்கம் கானில் இருப்பாளா. ஸோ அப்போ வந்து பார்க்க போகிறோம், இங்கே பாரு நம்ம 2 பேருக்கும் வந்து தலைக்கு மேலே நிறையா பிரச்சனை இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம வேட்டையாட போகலாம், வா நம்ம அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படிங்கும்போது, என்ன நானே செம்ம கானில் இருக்கேன், இப்போ வந்து அனிமல்ஸ் வேட்டையாடலாம் நான் வரல அப்படின்னு சொல்லுவாளாம். யார் சொன்னால் அனிமல்ஸை வேட்டையாடுறோன்னு, நம்ம கோபத்தை நம்ம ஹியூமன் மீனில் வேட்டையாடி தான் இது பண்ணிக்கணும், நம்ம சன்கியை வந்துட்டு போட்டு தள்ளிடலாம், டூஹியுமே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரிகிட்ட வந்து ஏற்றி விடுறான். டேரியும் வந்துட்டு ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்களோ அவங்கள போய் நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்க்க வராங்க. அவங்களோட கிளப்பில் தான் இருக்கணும், அவங்க இன்னுமே வந்து ட்ரக்ஸ்லாம் எடுத்துப்பானுங்க போல். ஸோ அவனை பார்க்க வரும்போது டேரி சொல்கிறான், நீங்கள் இன்னும் இந்த பழக்கத்தெல்லாம் விடலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம எல்லாம் காலேஜில் படிக்கும்போது ஒன்றா தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்போம், ஆனால் நீ என்ன பிஸ்னஸ் மேனோட பொண்ணாகிட்ட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறிட்டுருக்கு, ஆனால் அங்கே கேட்குறப்ப நீ காசே தர மாட்டேங்கிறே பேபி அப்படின்னு சொல்லும்போது, காசு தானே உங்களுக்காக நான் பெரிய பார்ட்டியே வச்சுருக்கேன், ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுங்க அப்படிங்கும்போது, அப்படியா பார்ட்டி வச்சுருக்கேன் என்னங்கும்போது, ஆமாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருப்பாள் டூஹி, ஸோ அவளையும் அழைச்சிட்டு வரேன், ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இன்னொருத்தர் இருப்பான், ஆமாம்ல இந்த டூஹி பொண்ணுன்னு அடிக்கடி வந்துட்டு பாரில் பார்த்துருக்கான் அமைச்சம், பார்க்கவே செம்ம அழகாக இருப்பா, அவனை எனக்காச்சும் ஒரு நாள் அடையணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், பரவாயில்ல டேரி ஓ மூலியமாக நான் அதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க. ஆமாம்மா நீங்கள் முக்கியமான விஐபியில் உங்களுக்கு இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுங்க மறக்காமல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். பாஸ்ட்டில் இந்த பசங்க கூட வந்து டேரி சேர்ந்துட்டு ஒரு தப்பு பண்ணியிருப்பா. ஸோ அந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் பிளாக்மெயில் பண்ணி இவனுங்க வந்து டேரிக்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து டேரிக்கு வந்து இவங்களை வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இவனுங்களையும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லி ஃபஸ்ட்டு டூஹியை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் சன்கியை வர வச்சுட்டு இவங்க கூட வந்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணுற மாதிரி பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க்ஸில் வந்து மயக்க மருந்தெல்லாம் கலந்து இவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் 4 பேருமே வந்துட்டு மயக்கம் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வில்லா ஃபுல்லாகவே வந்துட்டு தீ வச்சிடலாம்.
தீ வச்சுட்டோன்னா கப்பு கப்புன்னு எரியும். நாளைக்கு ஹெட்லைன் என்ன சொல்லலான்னா, இந்த மாதிரி பணக்கார பசங்க கிட்ட வந்துட்டு ஒன்றா இருந்த 2 ஏர் அட்டண்டன்ஸ் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வரும். ஸோ சிம்பிள், எனக்கு பிடிக்காதவங்களெலாம் சாக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. சாவ அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு போவாள். அப்போ வந்துட்டு இவன் பார்த்துட்டு இருப்பான். அவங்க 4 பேர் கிடையாது, ஒன்றையும் சேர்த்து தான். ஸோ அதில் வந்துட்டு ஒன்றையும் இன்வால்வ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசில் நினச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லியிருப்பாள், நான் வந்து டைவர்ஸாக இருக்க போய் தான் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாள். ஸோ இதே வந்துட்டு ஓஜனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஓஜனுக்கு மேரேஜ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மின்னியெல்லாம் வந்து கிளம்பிட்டு இருப்பா. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் 2 பேருக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு. பேசாமல் வேலைக்கு லீவ் போட்டலாமா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா டியானோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்கும். ஏன்னா நைட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாள் சன்கி. ஸோ அதை நினச்சி ரொம்ப வந்து சுகமாக இருப்பான். சரி இன்றைக்கி நம்ம மேரேஜ்க்கு போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு அந்த வில்லா இருக்குல்ல, கெஸ்ட் ஹவுஸ், அதுக்கு வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா டேரியை சாகடிக்கிறதுக்கு துப்பாக்கி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த வில்லாவுக்கும் போயிடுவாங்க. டேரி வந்துட்டு இன்றைக்கி அவள் ஒரு பிளான் நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். டேரி குறி வச்சா மாதிரி இவன் என்ன பண்ணுவான், கன்னை வச்சுட்டு நிற்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. போஸ்ட்லாம் வந்துட்டுருக்கு 2 பேருக்கு என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்களா, அதெல்லாம் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு வந்துட்டு வர வேணாம்னு சொல்லியிருப்பா போல. சோறுங்க ஹீரோயினாக போவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கல்யாணம் தான் நடந்துகிட்ருக்கு. 2 பேருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா அப்படி செம்மையாக டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஆனால் இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.